Hello everyone, welcome to Nivi's Menu Cart. இன்னைக்கு ரெண்டு விதமான சேமியா வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளான ரெசிபி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க டின்னர்க்கோ இல்லனா பிரேக்ஃபாஸ்ட்க்கோ சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேமியா உப்மா இல்லனா சேமியா பாத் பண்றதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதுல 1/2 கப் சேமியா ஆட் பண்ணி சேமியா வந்து இந்த மாதிரி நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி நான் இப்போவே ஊற்றிக்கிறேன். 1/2 கப் சேமியாவுக்கு மொத்தமாக 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வேகிறதுக்கு 5லிருந்து 10 நிமிஷம் ஆகும். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் உதிரியாக வரணும்னா 4 மடங்குக்கு பதிலாக 3 மடங்கு தண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த சேமியா ரொம்ப குழையவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. நார்மலாக எப்போவுமே ட்ரையாக தான் உப்புமா பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நல்ல ஹெல்த்தியான கேழ்வரகு மசாலா சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4லிருந்து 5 கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 200 கிராம் கேழ்வரகு சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை இந்த தண்ணியில் 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா இந்த சேமியா எல்லாம் கரைஞ்சு அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் கரெக்டாக 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா இது வந்து குழஞ்சி போயிடும். இப்போ இது இருக்கட்டும். உப்புமாவுக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 5லிருந்து 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி, இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணி பவுடர் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச கேழ்வரகு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க, இல்லைனா வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மெதுவாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வெங்காயத்தால் தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.